மக்களே கனடா வாங்க வாக்கிங் போலங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம கனடாவில் இல்லை, நம்ம வந்து ஃப்ரான்ஸில் வந்திருக்கோம். ஃப்ரான்ஸில் நம்ம அக்கா அத்தான் ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நம்மளை கூட்டிகிட்டு காட்டு மாதா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதா கோயிலை பார்க்க வந்தால் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே தமிழ் தான், அதுவும் நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் தான். எல்லாருமே நம்ம உடன்பிறப்புகள் தான். வந்த உடனே ஒருத்தர் கேட்டார், அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னாரு. பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா தமிழ் தானே, முழுக்க நம்ம ஆளுக்கு தானே, ஹாப்பி தான். இப்போ காட்டு மாதா கோயிலுக்கு போகிறோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பார்க்கிங் லாட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு போனால் அந்த கோயில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தோட ஒரு காமெடி சொல்கிறேங்க கேளுங்க. கோயிலோட வாசலில் அழகாக எழுதி போட்டிருக்காரு, அன்னையின் ஆசி பெற வருக அப்படின்னு அழகாக எழுதி போட்டிருக்காரு. காட்டு மாதா பாருங்கள், எப்படி சிலை மேலே எப்படி இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள் தமிழ் மக்கள் கூட்டத்தை பாருங்கள். ஐயோ, இங்கே உள்ளவரை வீட்டுக்கு அனுப்புனா அங்கே ஊர் நாட்டில் இடம் இருக்காது போல், அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அன்னையின் ஃப்ரான்ஸ்லங்க, அன்னையின் ஆசி பெற வருக ஃப்ரான்ஸ். பார்த்துட்டிங்களா நம்ம மக்கள் எல்லாம், எல்லாமே நம்ம கூட்டம் தான். அங்கே என்னமோ விளக்கெல்லாம் இருக்கிறாங்கங்க, விளக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. பார்க்கலாம். பார்த்தீங்களா, அன்னையின் ஆசி பெற வருக. பிள்ளைங்க போகிறாங்க நடந்து, அவங்க கூட நம்மளும் நடந்து போகலாம். எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, போகலாம். மாதுளம்பழம் காய்ச்சி கிடக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஒயிட் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க. சாப்பாடு இதுதான் அந்த டோர். இல்லை இப்படி இருக்கு பாருங்க. அன்னையின் அதியின் அரசி திருத்தலம். சூப்பருங்க. எல்லாம் செப்பலோடு தான் போகிறாங்க, நம்மளும் போகணும்.